ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உருளி வைப்பது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். உருளி அப்படிங்கிறது எதுக்கு வைப்பாங்கன்னா, இப்போது நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வர்றாங்கன்னா அவங்க சில பேர் நெகட்டிவ் தாட்ஸ்லேயும் வருவாங்க, சில பேர் பாசிட்டிவ் தாட்ஸ்லேயும் வருவாங்க. அப்படி நெகட்டிவ் தாட்ஸில் வரவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த உருளியை பார்க்கும்போது அவங்களோட நெகட்டிவ் தாட்ஸை இந்த உருளி ஈர்த்துக்கிடும். ஈர்த்து இது பாசிட்டிவ் தாட்ஸை நம்மளுக்கு கொடுக்கும். அதனால தான் இந்த மாதிரி உருளிகள் எங்கெங்கே வைப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா, வீட்டு வாசலில் ஒருத்தங்க வீட்டுக்குள்ளே வராங்கன்னா அந்த என்ட்ரன்ஸில் வைப்பாங்க. அப்புறம் வீட்டில் கன்னி மூலையில் வைப்பாங்க. அப்புறம் ஹாலில் வைப்பாங்க. ஹாலில் இப்போ ஒருத்தவங்க சோஃபாவில் உட்காடுறாங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புல இல்லைன்னா சோஃபா பக்கத்தில் வைப்பாங்க. இந்த மாதிரி வீட்டோட முற்றத்தில் அந்த மாதிரி வைக்கலாம். அப்புறம் இந்த உருளி அப்படிங்கிறது எதுலெல்லாம் வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிரான்ஸில் வைப்பாங்க. பிரான்ஸில் அப்புறம் உருளிக்குன்னே ரொம்ப விசேஷமான பாத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது மண்பானை தான். மண்பானையில் மண் சட்டி, அந்த மண் உருளியில் வச்சு நீங்கள் உருளி வச்சிங்கன்னா ரொம்பவே விசேஷமானது. அப்புறம் நீங்கள் பஞ்ச உலோகத்துலேயும் வைக்கலாம். அப்புறம் நிறைய கொஞ்சம் பணக்காரங்க கோல்டில் வைக்காங்க, சில்வர்லேயும் வைக்கலாம். அப்புறம் நீங்கள் கிளாஸில் வைக்கலாம், பீங்கானில் வைக்கலாம். எதில் வைக்கக்கூடாதுன்னா அயனில் வைக்கக்கூடாது, எவர் சில்வர்லேயும் வைக்கவே கூடாது, அலுமினியம் இந்த மூணுத்துலேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் உருளி வைக்கவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்லேயும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த உருளி எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு மெட்டீரியலில் உருளி எடுத்துக்கோங்க. அந்த உருளியில் ஃப்ரெஷ்ஷான வாட்டர் ஊற்றிக்கோங்க. இப்போது நீங்கள் எங்கே வைக்க போகிறீங்களோ அந்த இடத்துல மாவு கோலம் போட்டுக்கோங்க. மாக்கோளம் பச்சரிசி மாக்கோளம் போட்டு அது மேலே அந்த உருளியை வச்சு அந்த தண்ணியில் மறக்காமல் நீங்கள் மனம் தரக்கூடிய பொருட்கள் போடணும். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக போட வேண்டியது பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம், மஞ்சள், ஏலக்காய், இது மூணும் நீங்கள் கண்டிப்பாக போடணும். அதுக்கடுத்து நீங்கள் சந்தனம் போடலாம், திருநீர் போடலாம், குங்குமம் போடலாம். வேறு இந்த மாதிரி வாசனை தரக்கூடிய பொருட்கள், கிராம்பு, இந்த மாதிரி நிறைய போடலாம். அப்படி போட்டு அதில் பார்த்திங்கன்னா காம்பு பிக்காமல் ஃப்ரெஷ்ஷான பூக்களை வைக்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா உருளி வைப்பாங்க, ஆனால் அதை மெயின்டைனே பண்ண மாட்டாங்க. உருளியில் பார்த்திங்கன்னா அப்படியே அது அழுகிப்போய் இந்த பூக்கள் எல்லாம் அழுகிப்போய் ஆடப்படிஞ்சு போய் இருக்கும். அப்படி பார்த்திங்கன்னா உருளியை வைக்கவே கூடாது. உருளியை வீக்லி 2 இல்லைன்னா 3 நீங்கள் மாற்றிக்கிட்டே இருங்க. இப்போது நீங்கள் இப்போ வாட்டர் பார்த்திங்கன்னா உருளியில் டெய்லி கன்ஃபார்மாக மாற்றியே ஆகணும். அந்த ஃப்ளவர்ஸ் அழுகலைன்னா நீங்கள் அந்த உருளியில் வாட்டரை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு அதே ஃப்ளவர்ஸை வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறம் இந்த உருளிக்குன்னே ரொம்ப விசேஷமான பூன்னு பார்த்திங்கன்னா அது தாமரைப்பூ தான். தாமரைப்பூ கிடச்சிதுன்னா மறக்காமல் உருளியில் வைங்க, அது ரொம்ப விசேஷமானது. அப்புறம் உருளிக்கு நடுவில் நீங்கள் விளக்கு வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். உருளிக்கு நடுவில் முடிஞ்ச அளவுக்கு விளக்கு வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கடைகளில் உருளி வைக்கிங்க, ரொம்ப பெருசாக வைக்க முடியாதுன்னா இந்த மாதிரி சின்னோண்டு பீங்கான் ஜாடியோ அந்த மாதிரி குட்டி உருளியில் கூட நீங்கள் வைக்கலாம். ஒன்றும் தப்பே இல்லை. அதில் ஒரே ஒரு பூ கூட வைக்கலாம், தப்பே இல்லை. அழகாக நீங்கள் வைக்கலாம். பெரியவங்க சொல்லியிருக்காங்க, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது, அதுக்கு தான் இந்த உருளி வைக்காங்க. கடைகளில் எதுக்கு உருளி வைக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு கடையை பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு கடையாக, இந்த கடையிலலாம் வாங்கணுமான்னு நினைக்கக்கூடாது. அந்த கடையை பார்த்து இந்த கடையில் கூட நம்ம வாங்கலான்னு நினைக்கணும். அதுக்காண்டி அந்த ஈர்ப்பு சக்தி நெகட்டிவ் இதெல்லாம் இது பண்ணி பாசிட்டிவ் கொடுக்கறதுக்கு தான் இந்த உருளி. அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் உருளி வைக்க போகிறதா இருந்தால் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி வைங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடியே உருளி வச்சிருக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் எதுவும் தப்பு பண்ணுறீங்களா, பூக்கள் எல்லாம் மாற்றாமல் அழுகி போய் இருக்குன்னா தயவு செஞ்சு அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வேணும்னா என்னோடய சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.